ஹாய். இயற்கை விவசாயன்றது புதுசாக இன்றைக்கி வந்த விஷயம் இல்லைங்க. பல தலைமுறையாக நம்ம முன்னோர்கள் அதை தான் செஞ்சிட்ருக்காங்க. அப்போலாம் விவசாயம் பண்ணுறவங்க தான் அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் இப்போது நிலமை அப்படி கிடையாது. ஆனாலும் இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் நல்லா படித்தவங்களா இயற்கை விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஆரம்பித்த சில நாள்லேயே அதை கைவிட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன? இந்த இயற்கை விவசாயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன? லாபம் சம்பாதிக்க என்ன வழி? இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் இருக்கக்கூடிய முதல் சிக்கலே இயற்கை விவசாயம்னா என்னென்னு சரியான புரிதல் இல்லாமல் எல்லாரும் உள்ளே வர்றது தாங்க. இதில் நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா கெமிக்கல் உரமும் பூச்சி மருந்தும் இல்லாமல் பண்ணுறது தான் இயற்கை விவசாயம் அப்படின்றத மட்டும்தான் மனசில் வச்சுட்டு வந்துடுறாங்க. இதுக்காக புக்ஸ் நிறையா படிக்கிறாங்க, யூடியூப் வீடியோஸ் பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா, மூலிகை பூச்சி விரட்டி இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இயற்கை விவசாயம் பண்ணிடலான்னு நினச்சி நம்பி உள்ளே வந்துடுறாங்க. ஆனால் இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் கலர் நிலவரம் வேறு. அது சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை தேடி போகிறாங்க. நீங்கள் கெமிக்கலில் எப்படி உரம் பூச்சி மருந்து வருதோ அதே மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸ் ஆர்கானிக்காகவும் இப்போ ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய விலை நமக்கு அந்த ரசாயன உரத்தை விடவே 3 மடங்கு அதிகம். அதை வாங்கி விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பண்ணும்போது கண்டிப்பாக நஷ்டம் தான் வரும். ஏன்னா வெளியிலேருந்து நம்ம இடுபொருட்கள் அதிக செலவு பண்ண நமக்கு நஷ்டம் அதிகமாக வருது உறுதி. அதனால் இயற்கை விவசாயத்தை பற்றி தெளிவான புரிதலோடு உள்ளே வரணும். ரெண்டாவது சிக்கல் பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தில் கொஞ்சம் உற்பத்தி கம்மியாக தான் இருக்கும் ரசாயன உரத்தை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இதில் ஒரு 100 கிலோ நீங்கள் ஒரு தானியம் அதில் அறுவடை பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 70 கிலோ தான் வரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இது தெரியாமல் நிறைய பேர் இயற்கை விவசாயம் பண்ணாலும் செயற்கையாக பண்ணுறதை விட அதிகமாக எடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வராங்க. அது கிடைக்கலன்னும் போது மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. மூணாவது விஷயம், ஆர்கானிக் ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் பயங்கரமான டிமாண்ட் இருக்குது. அதனால் இயற்கை விவசாயத்தில் விளைவிச்ச பொருளுக்கு டபுள் மடங்கு விலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உள்ளே வராங்க. ஆனால் நிதர்சனமான உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்து நல்லா கலராக பேக்கிங் பண்ணி கண்ணாடி கிளாஸ்லாம் போட்டு விற்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த விலை கிடைக்குமே தவிர விவசாயிக்கு அந்த விலை இங்கே கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா முக்கால்வாசி பேருக்கு கிடைக்கிறது இல்லைன்றது தான் உண்மை. இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கத்திரிக்காய் போட்டிருந்தேன். இது ஒரு 2 மூட்டை கத்திரிக்காய்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இது ரசாயன உரம் போட்டு எட்டுன்னு வராங்க. அவங்களுக்கு காய் நல்லா ஷைனிங்காக இருக்குது. நம்ம இயற்கை உரம் கொடுத்து இயற்கை பூச்சி விரட்டி இதெல்லாம் கொடுக்கும்போது காய் அந்தளவுக்கு ஷைனிங் வரல. அவங்களோட காய் கிலோ 20 ரூபாய்க்கு போச்சு, நம்மளோட காய் 10 ரூபாய்க்கு தான் போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட உற்பத்தியும் கம்மி, விலையும் கம்மி. அப்படின்னும் போது அந்த இடத்துல நஷ்டம் ஏற்படுற வாய்ப்பு இருக்குதான். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரணும். 4வது வரக்கூடிய முக்கியமான சிக்கல், இங்கே தான் பாதி பேர் இயற்கை விவசாயத்தை விட்டு வெளில போகிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் வியூ, நம்ம சமுதாயம் நம்மளை எப்படி பார்க்குது, நம்மளோட ஃபேமிலி சப்போர்ட், இது ரெண்டும் மிஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே ஒரு ஃபோட்டோ போட்டு இந்த விவசாயிக்கு லைக் வருமானு ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா லட்சக்கணக்கில் லைக் வரும். ஆனால் உண்மையாக ஒரு விவசாயிக்கு லைக்ஸ்லாம் கிடைக்காது வெளியில். அதுதான் உண்மை. இன்னொன்று, சப்போர்ட் வந்து உங்களுக்கு வருமானம் வரும்போது தான் நீங்கள் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண முடியும். நீங்கள் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணால் தான் ஃபேமிலியோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். இது கொஞ்சம் லாங் டேர்ம் ப்ராசஸ்ன்றதால் ஆரம்ப காலகட்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ரெண்டும் கிடைக்காதப்போ பல பேர் மன உளைச்சலில் இது தேவையில்லை, இயற்கை விவசாயமே வேணான்ற மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்க. என்னடா இயற்கை விவசாயத்தில் இவ்வளோ சிக்கல்கள் சொல்கிறாங்களே, அப்போ இயற்கை விவசாயத்தில் லாபமே பண்ண முடியாதுன்னெலாம் நினைக்காதீங்க. லாபம் இருக்குது. அதுக்கு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரணும். அதுக்கான டைம் கொடுக்கணும். இது இயற்கை விவசாயன்றது ஒரு ரேஸ் கிடையாதுங்க, யாரும் ஜெயிக்கிறான்றதுக்காக ஓடுறது. இது ஒரு அழகான பயணம். அதை அனுபவித்து செய்யக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இயற்கை விவசாயத்தை பற்றின புரிதல் நமக்கு தெளிவாக இருக்கணும். இங்கே எல்லாருமே விவசாயம்னோடனே நம்ம அந்த பயிரை மட்டும்தான் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கோமே தவிர மண்ணை மறந்துடுறோம். இங்கே பயிரும் மண்ணும் எப்படின்னா, மண் ஒரு தாய்னா பயிர் அது வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதில் அந்த குழந்தை நல்லா வரணுன்றதுக்காக என்னென்னவோ பண்ணுறோம், உரம் போடுறோம், பூச்சி மருந்து அடிக்கிறோம், இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பண்ணுறோம். ஆனால் மண்ணை மறந்துடுறோம். இதில் அந்த குழந்தை என்ன தான் ஹெல்த்தியாக மாறினாலும் அந்த மண் வீக்காக தான் மாறிட்டு இருக்கு. இது இந்த ஒரு பயிருக்கு உங்களுக்கு எடுத்துக்கும். ஆனால் அடுத்த பயிரில் பார்த்திங்கன்னா அந்த மண் இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமாக போய் கடைசியில் அந்த மண் ஒரு மலட்டுத்தன்மையை நோக்கி போயிட்டுருக்கு. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. இதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இயற்கை விவசாயம் பண்ண வரோம். ஆனால் அதையே நம்ம விட்டுட்டு மறுபடியும் நம்ம இந்த மாதிரி மூலிகை பூச்சி விரட்டி கொடுக்குறோம், ஜீவாமிர்தம் கொடுக்குறோம், இது எல்லாத்தையும் செடிக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மண் கொஞ்சம் கொஞ்சமாக வீணாக போயிட்டு தான் இருக்கும். நம்ம மண்ணை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு பயிர் நல்லா வளரும். இந்த இயற்கை விவசாயத்தில் அதை கொஞ்சம் முக்கியமாக மனசில் வச்சுக்கணும். அடுத்தது நம்மளுடைய பண்ணையோட வடிவமைப்பு. நம்ம இந்த இயற்கை விவசாயம் பண்ண போகிறோன்னும் போது நம்ம பண்ணையை அதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைக்கணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை எப்படிலாம் அதிகப்படியாக உபயோகப்படுத்தலாம், நம்மக்கிட்ட இருக்க ரிசோர்ஸஸை அதிகமாக எப்படி லாபகரமாக மாற்றலாம் அப்படின்ற பிளான் இருக்கணும்.
நம்ம பண்ணையில் என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இங்கேருந்து சேல் ஆக போகுது, அதை எப்படிலாம் நம்ம மார்க்கெட் பண்ணலாம், எப்படிலாம் மதிப்பு கூட்டலாம், இந்த மாதிரி கிளியரான பிளானோடு உள்ளே வரணும். இந்த பிளானை நோக்கி நம்ம கரெக்டாக ட்ராவல் பண்ணுறோமான்றதை கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு லாபகரமாக கொண்டு போக முடியும். இந்த மாதிரி இயற்கை விவசாயம்னே இயற்கையை மட்டும் நம்பி இதுக்குள்ளே இல்லாமல் கொஞ்சம் இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ், வேறு என்னென்ன புது விஷயங்கள் வருது, அதை பற்றிலாம் நம்ம அப்டேட்டடாக இருக்கிறதுமே இந்த காலத்தில் தேவையான விஷயம். இப்போ எந்த தொழிலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகும்போது மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அதே தான் இந்த இயற்கை விவசாயத்துலேயும். இப்போது நம்ம இன்டர்நெட் இருக்குன்னும் போது இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் நிறையா இருக்கும். இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க அவங்க கூடலாம் தொடர்பில் இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது மூலயமா நம்மளோட நாலேஜ் நிறையா வளர்த்துக்க முடியும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பொருட்களை சந்தைப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உபயோகமாக இருக்கும். இந்த மாதிரி இயற்கை விவசாயம்ன்றது இன்றைக்கி நீங்கள் ஆரம்பித்த உடனே பலன் தர விஷயம் கிடையாது. வருஷம் நமக்கு செலவுகள் இருக்கலாம், உற்பத்தி கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இது எப்படி இருக்குன்னா நாளுக்கு நாள் தலைகீழ மாறும். அடுத்த வருஷம் உங்களுக்கு இந்த வருஷம் பண்ண செலவை விட செலவு கம்மியாகவும் உற்பத்தி அதிகமாகும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவே பண்ணாமல் இதிலேருந்து வெறும் நம்ம அறுவடை மட்டும் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமைக்கு போகணும். இதுதான் உண்மையான இயற்கை விவசாயத்தோடைய கடைசி நிலை. ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் தோட்டத்தில் எதுவுமே பண்ண மாட்டீங்க, உங்களோட வேலை அங்கே இருக்கிறது அறுவடை பண்ணுறது மட்டும்தான். இதெல்லாம் சாத்தியமாக நிறைய பேர் யோசிப்பீங்க, நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, பண்ணவும் முடியும். இப்போ நம்ம பண்ணையுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம வடிவமைச்சு அப்படி தான் போயிட்டுருக்கோம். என்னோடய வீடியோஸில் அதை பற்றி கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசித்து என்னென்ன பண்ணால் நம்ம செலவை கம்மி பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் யோசிக்கும்போது உங்களுக்கு பண்ணையில் செலவுகள் குறையும், லாபம் அதிகமாகும். நான் சொன்ன மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் நிறையா செலவுகள் இருக்கும். இந்த மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு வரவங்க வேலையை விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு வந்துட்டு இதை பண்ணாமல் நீங்கள் வேலையில் இருக்கும்போதே இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு இதிலேருந்து வருமானம் வந்ததுக்கப்புறமா வேலையை விடுறது தான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு நான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன்னும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்க காசெல்லாம் இதில் போட்டதுக்கப்புறமும் இதில் செலவுக்கு பணம் தேவைப்படும். அப்போ அதை பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் கைவிட்டுற மாதிரி நிலமை வரும். அதனால் நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா அந்த வேலையில் இருந்துக்கிட்டே இயற்கை விவசாயத்தை பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றின நல்ல புரிதல், நல்ல லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வழி இது எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் 100% இயற்கை விவசாயியாகவே மாறிடலாம். இந்த வீடியோவை இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இது இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.